இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்டில் லைஃப் டிராயிங் தான் பார்க்க போகிறோம். அது என்ன தீமில் நம்ம எடுத்துருக்கோன்னா ஒரு கப்ஸில் வந்து டேட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்காக கப்ஸுக்கு நம்ம எல்லோ கலரும் லைட் ப்ரௌனும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கலரிங் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக கேப் இல்லாமல் நம்ம கப்புக்கு வந்து நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கலாம். இப்போது கப்புக்கு கீழே டார்க் ப்ரௌன், ரொம்ப டார்க் ப்ரௌனாக இல்லாமல் லைட் டார்க் ப்ரௌனுக்கு கொடுத்து நமக்கு வந்து கலரிங் பண்ணியிருக்கோம். அது தரையில் முட்டிகிட்ருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதிக்காக இப்போது செகண்ட் லேயர் வந்து கொடுக்கலாம். இதுக்காகவும் லைட் லேயரை மேலே நம்ம கொடுக்கும்போது அது வந்து நல்ல கலரில் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஆரஞ்சு கலர் எஃபெக்ட்டும் ப்ரௌன் கலர் எஃபெக்ட்டும் கலந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து டேட்ஸ் வந்து வரைய ஆரம்பிக்கலாம். இதுக்காக நம்ம வந்து டார்க் ப்ரௌன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டேட்ஸும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். அப்படின்னா வேறு கலரில் இருக்காது, ஆனால் டார்க் ப்ரௌன்லேயே லைட் ஷேடோ டார்க் ஷேடோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் டார்க் கலரில் வந்து ஒரு 4 டேட்ஸ் இருக்க மாதிரியும் லைட் ப்ரௌன் இருக்க மாதிரியும் ஒவ்வொரு டேட்ஸ்க்கு ஒவ்வொரு லைட் ஷேடோ கொடுத்து நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கலாம். டார்க் ப்ரௌனை வந்து முடிச்சுட்டு அந்த டார்க் ப்ரௌன் கூட லைட்டான வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது லைட் ப்ரௌன் வரும் பார்த்தீங்களா, அதை வச்சு 2 டேட்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போது லைட் ப்ரௌனை வச்சு இன்னும் 2-3 டேட்ஸ் வந்து நம்ம கலரிங் பண்ணிக்கலாம். இப்போது டேட்ஸுக்கு கீழே வந்து லைட்டாக டார்க்னஸ் இருக்க மாதிரி வரையறக்காக லைட் ப்ரௌன் இருக்கிற இடத்துல டார்க் ப்ரௌனை வந்து நம்ம வந்து ஷேட்ஸ் கொடுத்துக்கிறோம். அது ஏன் கொடுக்குறோன்னா கீழே கப்போட நிழல் வந்து மேலே டேட்ஸ் மேலே விழுகும். அப்போ அந்த இடத்துல வந்து லைட்டான டார்க்னஸ் வந்து இருக்கும். மேலே டேட்ஸ் இருக்கும்போது கீழே இருக்க டேட்ஸோடது மேலே இருக்க இடத்துல லைட்டாக ஷேடோஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக லைட்டாக இருக்கிற இடத்துக்கு டார்க் கலர் ஷேடோ கொடுத்துட்டு லைட்டாக ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துக்கு லைட்டான ஷேடோ கொடுத்து நம்ம வந்து கலரிங் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஷேடோஸ் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஹைலைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹைலைட்காக நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டேட்ஸில் வந்து ஹைலைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஏன்னா டேட்ஸ் வந்து காஞ்சி சுருங்கி இருக்கும்போது அதில் ஹைலைட் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நம்ம ஹைலைட்காக ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பியூர் ஒயிட் கலராக அந்த லைன்ஸ் வந்து போடாமல் லைட்டான ஒயிட்டில் நம்ம லைன்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து அந்த 2க்கும் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பகுதியில் டார்க் கலரை கொடுத்து நம்ம வந்து கலரிங் மாதிரி பண்ணிக்கிறோம். அது ஏன்னா நல்லா சுருங்கி இருக்கும்போது மேல் அவுட்லைன் மட்டும்தான் ஒயிட் கலரில் இருக்கும், உள்ளே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்காக உள்ளேயும் நம்ம ப்ரௌனிஷ் கலர் வர மாதிரி நம்ம கலரிங் வந்து பண்ணிக்கிறோம். நான் ரேண்டம்ஸாக லைன் மாதிரி இழுத்துருக்கேன். நம்ம பொறுமையாக ரெஃபரன்ஸ் இமேஜ் பார்த்து பண்ணும்போது இனிமேல் ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த ஹைலைட் பாயிண்ட்ஸ் வரக்காக நம்ம ஒயிட் கலர் யூஸ் பண்ணி டேட்ஸுக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம லைட்டான லைன்ஸ் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம்ல, இப்போ வந்து ரொம்ப டார்க்கான ஹைலைட் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபுல்லாக டார்க் லைனாக இல்லாமல் ரொம்ப ஹைலைட்டாக தெரிகிற இடத்துக்கு மட்டும் லைட்டாக டார்க்காக ஒயிட் வந்து கொடுத்து நம்ம ஹைலைட் வந்து பண்ணிக்கிறோம். இது கூடயே ப்ரௌன் கலரை கொடுத்து எக்ஸ்ட்ரா கீழே ஷேடோ தெரியுது பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல ரொம்ப ஹைலைட்டாக தெரியாமல் லைட்டாக ப்ரௌன் கலர் கொடுத்து மெர்ஜ் பண்ணி விட்டுக்கிறோம். நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியும் அது டேட்ஸ் மாதிரி எஃபெக்டில் தான் கிடச்சிருக்கும். இப்போ வந்து கீழே 2 டேட்ஸ் இருக்க மாதிரி வரையலாம். சேம் நம்ம மேலே என்ன ப்ராசஸில் பண்ணமோ அந்த மாதிரி கீழேயும் ப்ரௌன் கலர் அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு உள்ளே டார்க் ப்ரௌனை வச்சு கலரிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். டார்க் ப்ரௌன் வந்து லைட் ப்ரௌன் வர மாதிரி நான் வந்து கலரிங் வந்து பண்ணியிருக்கேன். இப்போது அது கீழே சாஞ்சி இன்னொரு டேட்ஸ் இருக்க மாதிரி வரையறதுக்காக டார்க் ப்ரௌனை கொடுத்து கலரிங் வந்து பண்ணியிருக்கேன். இதுலேயும் ஹைலைட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ரேண்டம் லைன்ஸ் தான் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போது ஹைலைட் கூடயே டார்க் ப்ரௌன் இருக்க மாதிரி நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப டார்க்னஸாக இருக்க பகுதிக்கு டார்க் ப்ரௌன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம வந்து கலரிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ கப்ஸோட ஷேடோ வரைய ஆரம்பிக்கலாம். ஷேடோக்காக பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பியூர் பிளாக்ல லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை வந்து மெர்ஜ் பண்ணி விட்டுருக்கோம். டேட்ஸு கீழேயும் ஷேடோ இருக்க மாதிரி வரையறதுக்காக பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட நம்ம ட்ராயிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ராயிங்ஸ் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.